இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் இரவு 8:33. முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் தொடர்வது கல்வி சாகரம். கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி. தொகுத்தளிப்பவர் ஷாக்கிர் முகமது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, மற்றொரு கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் வல்லநாயன் அல்லாஹ்விற்கே, அல்ஹம்துலில்லாஹ். கற்பவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்களுக்குமான களமாய், கல்விக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் சஞ்சிகை நிகழ்ச்சியே கல்வி சாகரம். கற்பவர்களின் பல்துறைசார் திறன்களை விருத்தி செய்வதற்கான களம் இது. அவர்களின் குரல்களை அடையாளப்படுத்துகின்ற, திறமைகளை வலுப்படுத்துகின்ற இடம் இது. அத்தோடு கற்றுக் கொடுப்பவர்களின் கற்பித்தல் மற்றும் தொடர்பாடல் திறன்களை வலுப்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கும் தளமாகவும் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கல்வி சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முயற்சி என்ற செய்தியோடு இந்த நிகழ்ச்சியின் முதல் அம்சத்திற்குள் செல்கின்றோம். நிகழ்ச்சியில் முதல் அம்சம் மாணவர் பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கும் வெற்றி என்பது ஒரு பயணம் போன்றது. அதில் நாம் பல்வேறு நபர்களை சந்திக்கின்றோம், பல்வேறு அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறோம், பல்வேறு சவால்களையும் நாம் எதிர்கொள்கிறோம். சில பொழுதுகளில் இலகுவில் வெற்றி பெற என்னதான் வழி இருக்கிறது என்று நாம் அனைவரும் யோசிப்பதுண்டு. அதற்கான விடையை இந்த சிந்தனை கதை உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறது. பெரும் தொழிலதிபர் அவர். அவருக்கு ஒரே மகன். ஒரு நாள் தன் தந்தையிடம் எளிதில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு தன் மகனை தன் வீட்டையொட்டி இருந்த தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார் அந்த தந்தை. அங்கு சென்று அவர் அங்கு மூடி வைத்திருந்த ஒரு கூடையை அப்படியே தூக்கினார். அதுவரை அதன் உள்ளே அடைப்பட்டிருந்த கோழிகள் அனைத்தும் விடுதலை கிடைத்தது என்ற நினைப்பில் தோட்டத்தில் தலை தெறிக்க ஓடின. உடனே தன் மகனிடம், மகனே, நீ விரைந்து சென்று அந்த கோழிகளை பிடித்து வா என்று கூறினார். மகனும் அந்த கோழிகளை விரட்டிக் கொண்டு கோழிகளின் பின்னாலேயே ஓடினான். அடைப்பட்டு கிடந்த கோழிகள் தோட்டத்தின் 4 திசைகளிலும் மாறி மாறி ஓடிக்கொண்டிருந்தன. அவை அனைத்தும் ஒவ்வொரு திசையில் இருந்ததால் அவனுக்கு எந்த கோழியை பிடிப்பதென்று தெரியாமல் அங்கும் இங்கும் ஓடி இறுதியில் களைப்படைந்து எதையும் பிடிக்காமல் சோர்ந்து போய் நின்றான். தன் தந்தையிடம் தன்னால் எந்த கோழியையும் பிடிக்க முடியவில்லை என்று சோகமாக சொன்னான். தந்தை சிரித்துக்கொண்டே, மகனே, அதோ அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் துரத்திச் சென்று முதலில் பிடித்து வா, பிறகு மற்றைய கோழிகளை பிடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். தன் தந்தை கூறியது போலவே அந்த சிவப்பு நிற கோழியை மட்டும் குறிவைத்து துரத்திச் சென்றான் அவன். சில நிமிடங்களிலேயே அந்த சிவப்பு நிற கோழி ஒரு இடத்தில் நின்றது. உடனே அதனை தாவி பிடித்த அவன் அதை தன் தந்தையிடம் கொண்டு வந்து காட்டினான். மகனே, நீ என்னிடம் எளிதில் வெற்றி பெற என்ன வழி என்று கேட்டாய். அதற்கான பதிலை நீயே இப்பொழுது கண்டுபிடித்து விட்டாய் என்றார். எதுவும் புரியாமல் விழித்தான் அந்த மகன். மகனே, நீ ஒரு சிவப்பு நிற கோழியை மாத்திரம் குறிவைத்து துரத்திச் சென்றதால் நீ மிக எளிதாக அந்த சிவப்பு நிற கோழியை பிடித்து விட்டாய். அதே போல்தான் ஏதேனும் ஒரு இலக்கினை தீர்மானித்துக் கொண்டு அந்த இலக்கினை அடைவதனையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு செயற்பட்டால் மிக எளிதில் வெற்றி பெற முடியும் என்று கூறி முடித்தார் அந்த தந்தை. அவர் மகனுக்கு அப்போதுதான் வெற்றியின் இரகசியம் தெளிவாக புரிந்தது. மாணவர்களே, பானதுரை ஹுரேதுருவ முஸ்லிம் மகா வித்யாலய மாணவி ஃபாத்திமா ருக்கையா அக்பர் அலி சொன்ன சிந்தனை கதை வெற்றிக்கான வழியை உங்களுக்கு சொல்லித் தந்தது. வெற்றி என்பது ஒரு இரவில் கிடைத்து விடுவதில்லை. அதற்கு கடின உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி ஆகியவை அவசியம். ஒரு மதியேறும் வீரனைப் போல ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்து இலக்கை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். இலக்கு என்பது வெறும் கனவாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. அதனை அடைய நாம் தினமும் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவதன் மூலம் பெரிய இலக்கை நோக்கிய நம் பயணம் எளிதாகும். எனவே வாழ்க்கையில் ஒரு இலக்கினை நிர்ணயித்து அதை அடைய முழு ஈடுபாட்டுடன் முயற்சி செய்தால் வெற்றி என்பது உங்களை தேடி வரும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சத்திற்குள் நாம் செல்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த அம்சம் சிந்தனை பக்கம்.
இன்றைய போட்டி நிறைந்த உலகில் மாணவர்கள் மன அழுத்தத்திற்கு ஆளாவதை அவதானிக்க முடிகிறது. படிப்பு, பரீட்சைகள், எதிர்கால திட்டங்கள் என பல காரணிகள் மாணவர்களின் மனதிற்கு சுமையாக மாறுகின்றன. இந்த மன அழுத்தம் மாணவர்களின் உடல் மற்றும் உளநலத்தை பெரிதும் பாதிக்கிறது. மன அழுத்தத்திலிருந்து மாணவர்களை விடுபடச் செய்வது அவர்களின் முன்னேற்றத்திற்கு அவசியமானது. அந்த வகையில் மாணவர்களின் மன அழுத்தத்தை சமாளிப்பதில் பெற்றோர்களின் ஒத்துழைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றிய முக்கிய விடயங்களை இன்றைய சிந்தனை பக்கத்தில் எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் தன்னம்பிக்கை பேச்சாளரும் உளவள சிகிச்சையாளருமான சாக்கிரா மன்சூர் அவர்கள். பாடசாலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையின் அழுத்தங்களை மாணவர்கள் சமாளிக்க பெற்றோர்களின் உணர்வு பூர்வமான ஆதரவு தேவை. புரிந்துணர்வு, நேரம் கொடுப்பது, கவனமுடன் கேட்பது ஆகியவை மன அழுத்தத்தை குறைப்பதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. குறிப்பாக மாணவர்களுடைய மன அழுத்தத்தை சமாளிப்பது என்பது அவர்களின் சிறந்த கற்றல் நடவடிக்கைக்கு தேவையான ஒரு விடயமாகும். மாணவர்களுடைய கற்றல் நடவடிக்கையை மேற்கொள்ளும் பொழுது குறிப்பாக இன்றைய நவீன சவால்களுக்கு மத்தியில் அவர்கள் அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். ஸ்ட்ரெஸ் என்று அழைக்கின்றோம். இந்த ஸ்ட்ரெஸ் என்பது நமது வாழ்விலே தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆரம்ப காலத்தில் மனிதனுக்கு மன அழுத்தம் என்பது அவனுடைய வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உணவுகளை உட்கொள்வது, விலங்குகளை வேட்டையாடுவது, அத்தோடு பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு. இந்த 3 விடயங்களுக்கு மாத்திரம்தான் மன அழுத்தம் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கப்பெற்றது. ஆனால் இன்றைய வாழ்வியல் முறையில் தினந்தோறும் நாம் மனிதர் என்ற வகையில் மன அழுத்தங்களை எதிர்கொள்கின்றோம். இதில் குறிப்பாக சிறுவர்கள் இந்த கற்றல் நடவடிக்கையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய மன அழுத்தங்களை எதிர்கொள்கின்றனர். மன அழுத்தம் என்பது மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு இயல்பான விடயம். சில மன அழுத்தங்கள் நமக்கு பிரயோசனம் அளிக்கின்றன. குறிப்பாக பாடசாலை மாணவர்களுக்கு எக்ஸாம் சம்பந்தமாக அழுத்தம் ஏற்படுவது ஒரு பிரயோசனமான மன அழுத்தம். இதுக்கு யூஸ்ட் ஸ்ட்ரெஸ் என்று அழைப்போம். அதாவது அந்த அழுத்தம் இருந்தால் தான் மாணவர்கள் கல்வி கற்பார்கள். ஆனால் இந்த யூஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸை தவிர்த்து வளமையாக எமக்குள்ளே ஏற்படுகின்ற டிஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தமானது அது பல விளைவுகளை எதிர்கொள்ளும். மாணவர்கள் மன அழுத்தங்களை எதிர்கொள்ளும் பொழுது அவர்களுடைய உடம்பில் நெகட்டிவ் ஹோமோன், அதாவது ஸ்ட்ரெஸ் ஹோமோன், இதற்கு இன்னும் ஒரு பேர் ஃபிளைட் ஆர் ஃபைட் ஹோமோன் என்று அழைக்கின்றோம். இந்த ஹோமோன்கள் அவர்களுடைய உடம்பில் சுரப்பதனால் தொடர் தேர்ச்சியாக இந்த ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது அதனை அவர்களுக்கு சரியாக முகாமைத்துவம் செய்ய தெரியாத தருணத்தில் அவர்கள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர். அந்த அழுத்தம் ஏற்படும் போது உடம்பிலே உருவாகின்ற அந்த வேதிப்பொருள் மாற்றங்கள் அவர்களை குறிப்பாக மன அழுத்தத்துக்கு இட்டுச் செல்கின்றன. இந்த அழுத்தம் அவர்களுடைய கற்றல் நடவடிக்கைகளிலிருந்து அவர்களை தூரமாக்குகின்றன. தினந்தோறும் ஆசைப்பட்டு தான் செய்யக்கூடிய கற்றல் நடவடிக்கையிலிருந்து அந்த கற்றலை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றனர். அதாவது தான் குறிப்பிட்ட பாடங்களை கற்பதற்காக ஆசையாக இருக்கும் மாணவர்கள் அந்த பாடங்களிலிருந்து ஒதுங்குகின்றனர். சில மாணவர்கள் அந்த அழுத்தங்களின் விளைவாக பாடசாலைகள் செல்வதை விரும்பாத மாணவர்களாக இன்று சமூகத்தில் காணப்படுகின்றனர். இதற்கு நாங்கள் ஸ்கூல் ரிஃப்யூசிங் என்று சொல்கின்றோம். குறிப்பாக இந்த உளநலம் என்பது அதை சமாளிக்க தெரியாத பட்சத்தில் மாணவர்கள் அவர்களது வாழ்க்கையில் கற்றல் நடவடிக்கையிலிருந்து பின்னடைவை சந்திப்பதை நாம் அவதானிக்க முடியும். ஆகவே மன அழுத்தத்தை தினந்தோறும் சிறப்பாக நாம் கையாள்வதற்கு சில நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். மூச்சு பயிற்சிகள், நன்றி உணர்வு பயிற்சிகள், கிராட்டிடியூட் என்று நாங்கள் சொல்லுவோம். அத்தோடு தியான பயிற்சிகள், நமது அன்றாடம் மேற்கொள்ளப்படுகின்ற ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ், அதாவது மார்க்க விடயங்கள், தொழுகை, ஓதல்கள், இவ்வாறான விடயங்களை நாம் தினந்தோறும் அழகாக செய்து வரும் பொழுது கட்டாயம் நமக்கு மன அமைதியை ஏற்படுத்துகின்றது. இது தவிர்த்து நாம் உடலியல் ரீதியான முறையில் பார்க்கும் பொழுது தினந்தோறும் காலையிலே எழுந்து நடைப்பயிற்சிகள், அதாவது எக்ஸசைஸ், இவ்வாறான விடயங்களை நாம் சூரிய வெளிச்சத்தினிலே காலை வேளையிலே ஏற்படுகின்ற அந்த சூரிய ஒளியில் செய்வதன் மூலம் நமக்கு உடலிலே தேவைப்படுகின்ற சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கப்படுகின்ற செரோட்டோனின் என்ற நல்ல வேதிப்பொருட்களையும் ஆரோக்கியமான ஹாப்பி ஹோமோன் என்று சொல்லுவோம், சந்தோஷத்துக்குரிய ஹோமோன்களையும் எமது உடம்பு பெற்றுக்கொண்டு மன அழுத்தத்தின் மூலம் ஏற்பட்ட கார்டிசோல், அட்ரினலின் போன்ற தேவைக்கு அதிகமான அந்த ஹோமோன்களை உடம்பு அழகாக வெளியேற்ற பழகிக்கொள்ளும். ஆகவே நாம் அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு கற்றல் நடவடிக்கைகளிலும் தொடர் தேர்ச்சியாக அழுத்தமின்றி ஆசையுடன் ஈடுபடக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் அவதானிக்க முடியும்.
கற்போருக்கான களமாய் கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்வி சாகரம் சஞ்சய நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் ஆசிரியர் பக்கம். பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு நவீன கற்பித்தல் நுட்பங்களையும் சாதனங்களையும் பயன்படுத்துவோம். தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற போது அவர்களின் அறிவு மற்றும் உடல் வளர்ச்சி, உளவியல் விருத்தி என்பவற்றை கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியமானது. அந்த வகையில் இன்றைய ஆசிரியர் பக்கத்தில் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கணித பாடங்களை கற்பிக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய நுட்பங்களை எம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மல்வானை அல் முபாரக் ஆரம்ப பிரிவு பாடசாலையின் ஆசிரியர் அகமது பிஸ்தாமே அவர்கள். ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கு கணித பாடத்தை கற்பிக்கின்ற சில உத்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்பர் தமிழ் அறிஞர்கள். எனவே ஒருவருடைய மொழி விருத்திக்கு எண் கணித விருத்தியும் அடிப்படையானது. ஆரம்ப பிரிவு மாணவர்களை பொறுத்தளவில் அடிப்படை கணித எண்ண கருக்களே அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. உண்மையில் இந்த எண்ண கருக்களை பொறுத்தளவில் கணித பாடம் என்றாலே கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் இவைத்தான். இவற்றை அடிப்படையாக வைத்துத்தான் கணித பாடம் கட்டியெழுப்பப்படுகின்றது. அதே போல 0 to 9 வரையான எண்கள் வரையான பகுதிகள் தான் முழு கணித சுமந்திருக்கின்றது. எனவே இந்த எண் விளக்கம் குறித்த மிகச்சரியான அடிப்படையும் தெளிவும் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பாடசாலை சூழலில் மாத்திரம் இவற்றை கொடுத்து விடுவதால் திருப்தி காண முடியாது. வீட்டு சூழலிலும் எமது அன்றாட செயற்பாடுகளோடும் அவற்றை ஒன்றிணைக்க வேண்டும். மட்டுமல்ல, ஏற்கனவே முதல் நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்னது போல ஆரம்ப பிரிவு மாணவர்களது கலைத்திட்டத்தை பொறுத்தளவில் அது ஒன்றிணைந்த கலைத்திட்டமாக இருப்பதால் கணித பாடத்தை, தமிழ் பாடம், சுற்றாடல் பாடம், ஏன் சமய பாடத்தோடு கூட எங்களுக்கு தொடர்பு படுத்தி அவர்களது வாழ்வை கட்டி எழுப்ப முடியும். வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஆளுமைகளாக அவர்களை மாற்றுவதற்கு இந்த ஒன்றிணைந்த கலைத்திட்டம் வழியாக கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுப்பதும் கட்டி எழுப்புவதும் ஆரோக்கியமானதாக இருக்கின்றது. அந்த வகையில் கணித பாடங்களில் எல்லா பாடத்தையும் இங்கே எங்களுக்கு சொல்ல முடியாவிட்டாலும் உதாரணமாக பணம் தொடர்பான ஒரு பாடம் இருக்கின்றது. பணம் தொடர்பான அந்த எண்ண கருவை பிள்ளைகளுக்கு மிகச்சரியாக விளங்கப்படுத்த முடியும். காரணம், பணம் என்பது அவர்கள் எந்த நேரத்திலும் கையாளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. காசு அவர்களிடத்திலே சில்லறை காசுகள், தாழ் காசுகள் எந்த இடத்திலும் இருக்கும். அவர்கள் பாடசாலைக்கு வருகின்ற பொழுது கூட அதனை எடுத்துக்கொண்டு வருவார்கள். வீட்டிலும் கடைக்கு செல்கின்ற பொழுதும் கூட அந்த பணத்தோடு தொடர்பு படக்கூடியவர்களாக இருப்பார்கள். எனவே இந்த பணம் தொடர்பான பாடத்தை அவர்களுக்கு மிகச்சரியாக முன்வைக்க முடியுமாக இருந்தால் அதிலிருந்தே கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல் போன்ற விடயங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். உதாரணமாக பிள்ளைகளுக்கு 10 ரூபாவை அறிமுகம் செய்கின்ற பொழுது மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த 10 ரூபாய் என்பது இலங்கையை பொறுத்தளவிலே அது காசாகவும் இருக்கின்றது, தாளாகவும் இருக்கின்றது. இந்த முன்னறிவை வழங்கிவிட்டு பிள்ளைகளிடத்திலே நீங்கள் கேட்கலாம், இது போல தாள் காசாகவும் நாணயமாகவும் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு காசு நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் 20 ரூபாவை சொல்வார்கள். 20 ரூபாவை சொல்கின்ற பொழுது அந்த 20 ரூபாய் தாள் காசினுடைய நிறத்தை கேட்கலாம். அது இளஞ்சிவப்பு. பொதுவாக தாள் காசை நீங்கள் அறிமுகம் செய்கின்ற பொழுது அதிலே முக்கியமான 2 விடயங்களை பிள்ளைகளுக்கு அவதானிக்க சொல்ல வேண்டும். ஒன்று, மத்திய வங்கி ஆளுநர் அதிலே கையெழுத்திட்டிருப்பார். மத்திய வங்கியின் ஆளுநர் அதிலே கையெழுத்திட்டிருப்பார். அதே போல இலங்கையின் நிதி அமைச்சர் கையெழுத்திட்டிருப்பார். எனவே இதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு மத்திய வங்கி குறித்து சொல்லிக் கொடுக்க முடியும். அதனுடைய ஆளுநர் குறித்து பொது அறிவாக சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல இலங்கையின் நிதி அமைச்சரை அறிமுகப்படுத்த முடியும். பணம் என்பது நிதியோடு தொடர்பான ஒரு விடயம் என்பதனையும் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த நிதியை ஃபைனான்ஸ் என்று சொல்வதாகவும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்று அவ்வளவு வேகமாக வளர்ந்திருக்கின்றது. அதே போல இந்த பிள்ளைகளுக்கு இந்த தாள் காசை வெளியிடுகின்ற நிறுவனமாக மத்திய வங்கியை சொல்லலாம். இதனை தமிழ் பாடத்தோடு எங்களுக்கு ஒன்றிணைக்கலாம். இலங்கை மத்திய வங்கி என்பது இதனைத்தான் ஸ்ரீலங்கா மகாபேங்கு என்றும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா என்றும் சொல்லப்படுவது இதுதான் என்று மாணவர்களுக்கு ஆங்கிலத்தையும் சிங்களத்தையும் கூட அறிமுகம் செய்ய முடியும். அதே போல மாணவர்களது இந்த பணம் தொடர்பான அறிவை விருத்தி செய்வதற்காக எங்களுக்கு வகுப்பிலே உண்மையான கடை தொகுதிகளை உருவாக்கி சந்தையாகவோ கடை தொகுதியாகவோ மாணவர்களுக்கு பணத்தோடு தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்களை வழங்கலாம். இதன் பொழுது அவர்கள் அந்த உழைக்க வேண்டும், சம்பாதிக்க
சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வையும் பெற்றுக்கொள்வார்கள். உழைக்கின்ற பொழுது அதிலே நீதியாக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையை பெற்றுக்கொள்வார்கள். நாங்கள் சம்பாதிக்கின்ற பொழுது எங்களை நோக்கி வருகின்ற அந்த வாடிக்கையாளர்கள், எங்களிடத்திலே பொருட்களை வாங்க வருகின்ற கொள்வனவாளர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கு பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுவது, அட்வர்டைசிங் பண்ணுவது, அவர்களை எப்படி நாங்கள் எங்களோடு தொடர்ந்து வைத்திருப்பது என்ற நுட்பங்களையும் கூட சொல்லிக் கொடுக்கலாம். இது இன்றைய காலம் வேண்டி நிற்கின்ற ஒரு விடயம். எனவே கணித பாடம் என்பதாக கருதி அதனை வெறுமனே கரும்பலகைக்குள்ளால் மாத்திரம் சுருக்கிக் கொள்ள கூடாது. அதே போல அந்த ஒவ்வொரு தாழ்காசிலும் சில உருவங்கள் இருக்கின்றன. உதாரணமாக 100 ரூபாயிலே நுரைச்சோலை அனல் மின் நிலையம் இருக்கின்றது. எனவே இந்த நுரைச்சோலை குறித்து அறிமுகம் செய்ய முடியும், அனல் மின் நிலையம் குறித்து அறிமுகம் செய்ய முடியும். 1000 ரூபாவிலே ரம்புட சுரங்க வழி பாதை காணப்படுகின்றது. அந்த ரம்புடை குறித்து மத்திய மாகாணம் அதிலே காணப்படக்கூடிய ஏனைய மாவட்டங்கள் குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல பொருட்களை நிற்கின்ற பொழுது அந்த படிகள், தராசு, சமநிலை பேணுவது, இந்த விடயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதே போல பண கொடுக்கல் வாங்கலோடு தொடர்பான விடயத்தை சுற்றாடல் பாடத்தோடு ஒன்றித்து நாங்கள் சொல்கின்ற பொழுது, பொது செய்யப்பட்ட பொருட்களை வாங்குகின்ற பொழுது, விற்பனை செய்யப்படுகின்ற பொழுது காலாவதியாகின்ற திகதி, அதே போல உற்பத்தி திகதி, விலை போன்றவற்றை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக கணித பாடத்திலே ஒரு பாடத்தை மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பொழுது கூட இவ்வளவு நிறைய விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். எனவே அடுத்தடுத்த பாடங்களையும் ஏனைய பாடங்களோடு கற்பிக்கின்ற பொழுது மாணவர்களுக்கு கணித பாடம் விருப்பத்துக்குரிய பாடமாக அமையும். கற்போருக்கான களமாய், கற்றுக் கொடுப்போருக்கான தளமாய், அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சி சுமந்து வரும் அடுத்த அம்சம் தேடலின் பக்கம். பாடங்களை கற்பிக்கும் போது ஆசிரியர்கள் என்ற வகையில் நாம் பல்வேறு நவீன கற்பித்தல் நுட்பங்களையும் சாதனங்களையும் பயன்படுத்துவோம். தற்போதைய நவீன கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் AI எனப்படும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பாடசாலை கலைத்திட்டத்தில் முக்கிய 6 பாடங்களில் ஒன்றான வரலாறு பாடத்தினை கற்பிக்கும் போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற விளக்கத்தினை இன்றைய தேடலின் பக்கத்தில் தருகின்றார் களுத்துறை கல்வி வளவாளரும் பானதுரை தொட்டவத்தை அல்பஹரியா மத்திய கல்லூரியின் உயர்தர பொறுப்பாசிரியருமான MUM நௌஃபிஸ் அவர்கள். கல்விச்சாகரம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். வரலாற்று பாடத்தை கற்பிப்பதில் AI டூல்ஸின் பயன்பாடு. கற்பித்தல் செயற்பாட்டின் போது ஆசிரியர்களாகிய நாம் பல்வேறு கற்பித்தல் நுட்பங்களை பயன்படுத்துவோம். இதில் நவீன கற்பித்தல் சாதனங்களின் பயன்பாடு இன்று பல வகை சவால்களுக்கு மத்தியில் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகளை ஆர்வமூட்டவும், ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன்களை இலகுபடுத்தவும் இந்த AI எனும் செயற்கை நுண்ணறிவு முக்கிய டூலாக பயன்படுத்தப்பட்டு வருவதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் வரலாற்று பாடத்தினை கற்பிக்கும் போது எவ்வாறு அவற்றை பயன்படுத்தி எமது கற்பித்தல் செயற்பாட்டை இலகுபடுத்தலாம் என்பதை இங்கு நாம் அவதானிப்போம். ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி AI டூல் பங்களிப்பு செய்யும் அதே நேரம் பொதுவான AI டூல் காணப்படுகின்றது. இவற்றை எமது ஸ்மார்ட் போன் அல்லது லேப்டாப் அல்லது ஸ்மார்ட் போர்டில் நிறுவி செயற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆம் ஆசிரியர்களே, வரலாற்று பாடத்தை கற்பிக்கும் போது தனியால் செயற்பாடு, குழு செயற்பாடு, பல்தேர்வு வினாக்களை தயாரித்தல், படவிளக்க குறிப்புகளை வழங்குதல் என பல்வேறு செயற்பாடுகளை குறித்த நேரத்தில் டெக்ஸ்டாக, ஆடியோவாக, வீடியோவாக அல்லது தேவைக்கேற்ப அவற்றை பிரசன்டேஷனாக செயற்படுத்திக் கொள்ள இந்த AI டூல் மிகவும் பயனுள்ளதாக காணப்படுகின்றது. உதாரணமாக ChatGPT, DeepSeek, Gemini போன்ற பல்வேறு வகையான டூல்ஸ்கள் தற்காலத்தில் அதிகம் பயன்படுத்தப்பட்டு வளர்ச்சி கண்டு வருகின்றன. ஆம் ஆசிரியர்களே, அந்த ஸ்பேஸ் பகுதியில் நமக்கு தேவையானவற்றை சரியான கட்டளைகளாக வழங்குகின்ற போது அதை சரியான வடிவில் எமக்கு தேவைக்கு ஏற்ப தொகுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக தரம் 10 வரலாறு பாடத்தில் அலகு 2 இலங்கையின் குடியேற்றங்கள் எனும் அலகில் வரலாற்றுக்கு முற்பட்ட குடியேற்றங்கள் நிலவிய இடங்களை இலங்கை வரைபடத்தில் குறித்து காட்டுக. இவ்வாறு பாடத்துடன் தொடர்புடைய இலங்கை உலக வரைபடங்களை சரியான முறையில் மாணவர்களுக்கு இனங்காட்டி கொடுப்பதிலும் அவற்றை சரியாக பரீட்சை மையமாக இலகுபடுத்துவதிலும் இவற்றை நாம் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும்.
இன்னும் ஒரு வகையில் குறிப்பிடுவதாக இருந்தால், இவ்வாறு நாம் மேற்கொள்ளும் செயற்பாடுகளை மிகவும் சிறப்பான முறையில் ஜெனரேட் பண்ணி சிறந்த பவர்பாயிண்ட் பிரசன்டேஷனாக மாற்றிக்கொள்ள ஏஐ டூலில் கெம்மா ஏஐ எனும் டூல் பயனுள்ள ஒன்றாக மாறியிருக்கின்றது. ஆக ஆசிரியர்களாகிய நாம் இவ்வாறான ஏஐ தொழில்நுட்பத்தினை எமது பாடத்தினூடாக மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற போது மாணவர்களும் ஆசிரியர்களும் வகுப்பறையில் ஒரு மகிழ்ச்சிகரமான கற்பித்தல் சூழலை ஏற்படுத்தி நவீன உலகுக்கு ஏற்றாற் போன்று ஆசிரியர்களாகிய நாமும் நமது மாணவர்களையும் வளப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதில் நிச்சயம் நம்பிக்கை உண்டு. கல்விக்கான தளமாய் அறிவின் இடமாய் ஒலிபரப்பாகும் கல்விச்சாகரம் சஞ்சி நிகழ்ச்சியில் நாம் தரும் அடுத்த அம்சம் அறிவுரை பக்கம். எனது அன்பின் மாணவர்களே, நம் கண்களுக்கு தெரியாத ஒரு பெரிய உலகத்தின் கதவை திறப்பதுதான் வாசிப்பு. ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய உலகத்தை நமக்கு காட்டுகிறது. ஒரு கதை புத்தகம் உங்களை ஒரு கற்பனை உலகிற்கு அழைத்துச் செல்லும். ஒரு அறிவியல் புத்தகம் விண்வெளியின் ரகசியங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். ஒரு வரலாற்று புத்தகம் நம் முன்னோர்களின் வீரத்தையும் வாழ்க்கையையும் நமக்கு உணர்த்திச் செல்லும். வாசிப்பது என்பது வெறும் எழுத்துக்களை பார்ப்பது மட்டுமல்ல, அது உங்கள் சிந்தனை திறனை வளர்க்கிறது, புதிய சொற்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது நீங்கள் அறியாமலேயே உங்கள் மொழி திறன் மேம்படுகிறது. புதிய கருத்துக்கள், சிந்தனைகள் உங்கள் மனதில் உருவாகின்றன. நீங்கள் தினமும் ஒரு சிறிய நேரத்தை வாசிப்புக்காக ஒதுக்குங்கள். அது காலை எழுந்ததும் 10 நிமிடங்களாக இருக்கலாம், அல்லது இரவு தூங்குவதற்கு முன் ஒரு சில பக்கங்களாக, ஒரு சில நிமிடங்களாக இருக்கலாம். உங்களுக்கு பிடித்த தலைப்பிலிருந்து வாசிக்க தொடங்குங்கள். அது விஞ்ஞான கதைகளாக இருக்கலாம், கவிதை நூல்களாக இருக்கலாம், அல்லது நகைச்சுவை கதைகளாகவும் இருக்கலாம். நீங்கள் விரும்பும் விடயத்தை வாசிக்கும் போது வாசிப்பு சுவாரஸ்யமாக மாறும். வாசிப்பு என்பது உங்கள் மூளையின் செயற்பாட்டை தூண்டுகிறது. எமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உடல் பயிற்சி அவசியம் என்பது போல, எமது மூளையின் ஆரோக்கியமான செயற்பாட்டுக்கு நாம் கொடுக்கும் பயிற்சியே வாசிப்பு. ஒரு மனிதனின் முன்னேற்றம் அவனுடைய அறிவை பொறுத்து அமைகிறது. அந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்ள பல்வேறு வழிகள் இருந்தாலும் மிக சிறந்த வழி வாசிப்பு மாத்திரமே. வாசிக்கும் பழக்கமுள்ளவர்கள் எந்த ஒரு தலைப்பிலும் தன்னம்பிக்கையுடன் பேசுவார்கள், தெளிவாக சிந்திப்பார்கள். அது உங்கள் படிப்பில் மட்டுமல்ல, எதிர்கால வாழ்க்கையிலும் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு பெரிதும் உதவும். வாசிப்பு என்பது உங்களுக்கு கிடைத்த வெகுமதி. அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தினமும் வாசிப்பதால் உங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியோடு இன்றைய கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வளவாளர்கள் மற்றும் மாணவர்கள் ஆகியோருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு கல்விச்சாகரம் சஞ்சிகை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து சலாம் கூறி விடைபெறுகின்றோம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விச்சாகரம், கற்போருக்கும் கற்பிப்போருக்குமான சஞ்சிகை நிகழ்ச்சி கேட்டீர்கள். தொகுத்தளித்தவர் ஷாகிர் முகமது. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்பஹான் ஷாஃப்தீன். இலங்கை